திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஆனந்தத்து அழுங்கல், ஆனந்தத்துல முங்கி இருக்கிறது. ஆனந்தத்துல எப்படி முங்கி இருக்கிறதுன்னா, அந்த அனுபவம் ஈசன் கிருபையினால கொடுக்கறதே, அந்த ஜீவன் பக்குவ ஜீவனுக்கு கொடுக்கறதே அதுவே சகலமும், அதுக்கு மேல எதுவும் இல்லை அப்படிங்கிறத உணர்ந்து அதுலயே முங்கி இருக்கிற தன்மை. அதை பிரார்த்தனை பண்ணியும் அதை அனுபவிச்சும் பாடப்பட்ட அந்த 10 பாடல்கள் ஆனந்தத்து அழுங்கல். உணர்ப்பது ஒக்க எந்தை என்னை ஆண்டு பூண நோக்கினாய், புணர்ப்பது அன்று இது என்ற போது நின்னோடு என்னோடு எண்ணிதாம். ஈசன், அதாவது ஈசன் ஒரு பொருள். நம்ம முன்னாடியே இதுலயே போன இதுல இல்லையா, காருண்யத்தை ஒருவன் இருக்கிறது ஒரே பொருள். அது அந்நியத்தை எடுத்துக்கவே எடுத்துக்காது. தனக்கு அந்நியமா ஒரு பொருள் இருக்குங்கிறத எவ்வளோ, அதான் அண்ணாமலையான் அங்க சந்நிதிக்கு சொல்லுவார், நம்ம இருக்கிறது ஒரு பொருள் தான், தத்துவமசி நீயும் அதே பொருள் தான்ப்பா அப்படின்னு உபதேசம் பண்ணினா அவ இல்ல, நான் நான் ஒரு ஜீவன் தான், நான் இப்படிப்பட்டவன் தான் அப்படிப்பட்டவன் தான்னு 2 இருக்குன்னு நம்மளுக்கு திருப்பி போதம் பண்றா தன்னோட அனுபவத்தினால. நம்ம நேத்திக்கு பார்த்தோம் இல்லையா, அந்த இது சிங்கக்குட்டி, நீ சிங்கம்தான், நீ ஆடு இல்ல. சரி, அதுக்கு இறஞ்சி சொல்றது, ரொம்ப வேகமா சொல்றது சிங்கம். சரி, ஓகே, நான் சிங்கம் தான் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள இல்ல நான் ஆடு. அப்படி அந்த இண்டிவிஜுவல் சென்ஸை ஸ்ட்ரெங்தன் பண்ணிக்கிறதுனாலே அதோட ஒருமைக்கு ஒரு அது சேலஞ்சு இல்லை, அது அதையும் சேர்த்து முழுங்கக்கூடியது தான். ஆனா இந்த ஜீவன் அது ஆக்சுவலி தனக்கே போட்டுக்கிற தடை கற்கள் தான். நம்ம யாருக்கோ ஹெல்ப் பண்றோம், யாருக்கோ கெடுதல் பண்றோம்னு ஒண்ணும் இல்லை, நம்மளுக்கு அந்நியமா ஒண்ணும் இல்லையே. அந்த பாவத்துக்கு, அந்த பாவம் என்னவோ அது நம்மளுக்கே தான் விளையிறது. அதனாலதான் நன்மையும் தீமையும் பிறர் தர வாரான். அந்நியம் இருக்கு இருக்கு இருக்கு, எவ்வளவுதான் இல்லைன்னு குருவும் தத்துவமும் எல்லாம் உபதேசம் பண்ணினாலும் இல்ல இருக்கு, அதெல்லாம் இருக்கு, எல்லாம் நான் கேட்கறதுல நன்னா இருக்கு, இருந்தாலும் நான் தனி இப்படித்தானே இருக்கேன் அப்படின்னு அந்த இண்டிவிஜுவல் சென்ஸுக்கு ஓட்டு பண்ற அந்த ஜீவன் அது என்னது, தானே தனக்கு தான் இடைஞ்சல் பண்ணிக்கிறது. அந்த பரம்பொருள் அன்புனால எல்லாத்தையும் கலத்தி தன்கிற, அது அந்நியத்தை ஒத்துக்கிறதே இல்லை. அதோட பெருமை அதுதான், அதோட பெருமை. எவ்வளவுதான் ஸ்ட்ராங்கா அந்த இண்டிவிஜுவல் சென்ஸ் இருந்தாலும் அது அது அந்நிய பொருள் இருக்குங்கிறத அது ஒத்துக்கிறதே இல்லை. தன்னோட சந்நிதினா அந்த அது ஆக்சுவலி அதுக்கு இடமெல்லாம் கிடையாது, சந்நிதி இடம்னு எடுத்துக்கப்படாது. அது அது ஒரு என்ன சொல்றது, அதை சமீபிக்கிறதுனா இட் இஸ் நாட் இன் சென்ஸ் ஆஃப் டைம் அண்ட் ஸ்பேஸ், இட் இஸ் இன் சென்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஷியல் சமீபம். அதை சமீபிக்க கூடிய ஜீவன்களை எல்லாம் அப்படியே தன்பால் ஈர்த்து ஏக்கமா தன் கூட பண்ணிக்கிறதுங்கிறது தான் அவருடைய தன்மை. அப்படி அந்த ஈசன் அதான் புணர்தல்ங்கிறது சேருதல். அப்படி நீயும் என்னை ஆளா கொண்டு ஆண்டு பூனை நோக்கினா, சரி இந்த ஜீவனையும் நம்மளோட சேர்த்துருவோம் அப்படின்னுட்டு அந்த ஏக பொருளா இருக்கிற நீ சேர்ந்துடலாம் அப்படின்னு பார்த்த. ஆனா இந்த இண்டிவிஜுவல் சென்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா சங்கல்பங்கள்லாம் வச்சுட்டு இருக்கு. அதாவது அவர் தன் கிருப்பையினால தன்கிட்ட சமீபிக்க கூடிய எல்லாத்தையும் தன்கிட்ட சேர்த்துக்கிறார். சேர்த்துக்க வரேன், வா சேரலாம் அப்படின்னு சொல்றத நம்ம நேத்திக்கு சொன்ன மாதிரி, ஐயோ இப்பதான் நான் இட்லிக்கு ஊற வச்சிருக்கேன், நான் அரைச்சுட்டு வரணும், இப்ப வேண்டாம் சுவாமி அப்படின்னா அதெல்லாம் கிடையாது, நீ என்கிட்ட வந்துதான் ஆகணும்னு சொல்ல மாட்டார். அது என்ன இட்லிக்கு தானே, தாராளமா அரைச்சுட்டு வா, இட்லி வாத்து சாப்பிட்டுட்டு எல்லாம் பண்ணிட்டு வா, ஒன்றும் அவசரமே இல்லை, போயிட்டு வான்னு அனுப்பி வச்சு விடுவார். அப்ப அது இது புணர்ப்பது அன்று இது, இதுக்கு அந்த சேர்ற யோக்கியத்தை இல்லை, அதுக்கு இன்னும் அந்த ஜீவ சங்கல்பங்கள்லாம் நிறைய இருக்கு அப்படின்னு பார்த்தப்ப அன்று இது என்ற போது நின்னோடு என்னோடு
நீ வந்து நீ நான் அற்று ஏக்கமா இருக்கணும்னு கிருபையினால சேர்த்துக்கணும்னு பார்த்த. ஆனா என்னோட போராத காலம் இந்த ஜீவ பாவத்துக்கு நான் ஓட்டு பண்ணி நான் அதுக்கு வந்து ஏற்றவன் அல்லன்னு கொடுத்து விட்டேன் ஒரு இம்ப்ரெஷன். எண்ணிதாம் என்ன வாட் டு சே அபவுட் திஸ், என்ன ஒரு அந்தோன்னு சொல்லுவான் இல்லையா அந்த மாதிரி. எண்ணிதாம் புணர்ப்பதாக அன்றி அன்றி இதாக அன்பு நின் கழற்கனே. சரி போ, எனக்கு உங்ககிட்ட நீ சேர்த்துக்கணும்னு எடுத்துக்கும் போது அதுக்கு நான் வழங்கி கொடுக்காம இருக்கக்கூடிய அப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் இந்த இண்டிவிஜுவல் சென்ஸ் இருக்கும் போதாவது உன்கிட்ட உண்மையான அன்பாவது இருக்கணுமே, உன்கிட்ட இந்த நாட்டமாவது இருக்கணுமே, அதுவும் போயிடப்படாது. இந்த லோகத்துல விவகாரம் பண்ணி பலதை அனுபவிக்கிறது தான் சௌக்கியம்னு அதுல நான் திரிஞ்சு போயிடப்படாது. அதையாவது எனக்கு கொடுப்பா. உணர்ப்பதாக அன்றிதாக அன்பு நின் கழற்கனே உணர்ப்பதாக அங்கனால புங்கமான போகமே. புங்கம் அப்படிங்கிறது வந்து இந்த லோக்கல் மேக்சிமம்னு சொல்லுவோம் தெரியுமா, நம்ம மேத்ஸ்ல வரும். அதாவது ஒரு கிவன் ஒரு 10 நம்பர் இருக்குன்னா அதுல வந்து பெரிய நம்பர் அப்படிங்கிற மாதிரி. இப்ப இருக்கிற என்னோட நிலைக்கு வந்து அட்லீஸ்ட் அந்த ஒரு போகத்தையாவது கொடு. உன்னுடைய திருப்பாதத்தையே நினைச்சு உன்னை சேரணுங்கிற ஆசையாவது கொடு. உன்னை சேரும் வண்ணம் புணர்ப்பதாக அங்கன் அங்கனா கண்ணால அங்கன் ஆளன்னு ரொம்ப அழகிய கண்களை உடையவனே. அவரது திருஷ்டியினால வந்து நயன தீட்சை நம்ம அண்ணாமலையான் மாதிரி கண்ணால பார்த்து அந்த ஜீவனை வந்து பக்குவப்படுத்தி சேர்த்துக்க கூடின அந்த ஈசனே, உன்கிட்ட சேரணுங்கிற அந்த லட்சியத்தோட உன்னோட திருப்பாதத்துல ஒரு அன்பையாவது கொடுப்பா. அது அப்படியாவது எனக்கு அந்த யோக்கியத்தை சித்திச்சு நீ வந்து கலத்தி கரிச்ச அதுக்கு தடை இல்லாம நான் உன்கிட்ட கலங்கும்படியா உன்கிட்ட சேரும்படியா வந்து இப்ப சதிக்கு என்னோட நிலைக்கு வந்து இருக்கிற கண்டிஷன்ஸ்க்கு இந்த போகத்தையாவது அந்த உங்ககிட்ட உண்மையான அன்பு சேரணுங்கிற அந்த பாவத்தையாவது எனக்கு நீ வந்து அனுகிரகம் பண்ணுப்பா அப்படின்னு பிரார்த்தனை பண்றார். நம்மளது தொடர்ந்து பார்ப்போம். திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அண்ணாமலை.